என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஓபன் பண்ண ஃப்ரீ பெட்ரோல் பங்க் தான் இது. இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு நாங்க ஃப்ரீயா பெட்ரோல் மட்டும் கொடுக்கறது இல்ல, லட்சக்கணக்கான மதிப்புள்ள கிஃப்ட்ஸும் கொடுக்கறோம், லட்சங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஃப்ரீ பெட்ரோல் பங்க் முதல் முறையா இவர் ஓபன் பண்ணிருக்காரு. நம்ம எதுக்காகன்னு போய் விசாரிப்போம். அந்த கேள்விக்கு பதிலா நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல இருந்து நான் வெளியே வரும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பைக் பெட்ரோல் பண்றதுக்காக சண்டை போடுறாங்க. நான் அவங்கள பாக்குற விஷயத்தை கவனிச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ணா நான் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஓகே போட்டோ தானே வாங்க. அவங்கள மீட் பண்ணி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா அன்னில இருந்து என் மைண்ட்ல ஒரே ஒரு தாட் தான். நான் ஃபேமிலில நினைக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மத்தியில சண்டை வரதுக்கு காரணமான பெட்ரோல் பிரைஸை குறைக்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். சோ நான் ரிசர்ச் பண்ணி பெட்ரோல் பிரைஸை குறைக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் போய் பேசி பார்த்தேன். we have tried எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ரேட்டை குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நோ ப்ராப்ளம். இந்த சாதாரண 22 வயசு யூடியூபரால பெட்ரோல் ரேட்டை குறைக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த யூடியூபர் கண்டிப்பா அவன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். பிளான் B இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். நாமளே ஃப்ரீயா பெட்ரோல் பங்கை ஓபன் பண்ண போறோம். அது கூட இன்னும் 2 நாள்ல. சோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்திச்ச பிளேஸ்ல இருந்து அதை சுத்தி இருக்கிற எல்லா ஊரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெட்ரோல் பங்கை கண்டுபிடிச்சேன். பங்க்ல வேலை செய்றவங்களோட சில டிஸ்கஷன் அப்புறம் அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ எடுக்கிறது எக்ஸ்பென்சிவ், ஆனா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் காம்ப்ரமைஸ் ஆக போறதே இல்ல. இந்த பிளான் as it is எக்ஸிக்யூட் ஆகணும். எங்கேயும் நம்ம மிஸ் பண்ண கூடாது, எதுலயும் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. புரியுதா? ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம யாருக்காக இந்த பெட்ரோல் பங்கை ஃப்ரீயா திறக்கறோமோ அவங்க எங்க இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வரும் நம்பரும் பிளான் எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பங்க் ஓபனிங்க்கு இன்னும் 13 மணி நேரம் தான் இருக்கு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளோட ஃப்ரீ பெட்ரோல் பங்கை பத்தி தெரியலனா பிளான் மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும். நாளைக்கு மார்னிங் குள்ள நம்ம இவங்களை கண்டுபிடிக்கணும், இல்லனா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். நாங்க நைட்டே அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டோம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பங்க் ஸ்டார்ட் ஆக போகுது. Ladies and gentlemen, உலகத்திலேயே முதல் முறையா ஃப்ரீயா ஓபன் பண்ணிருக்கிற இந்த பெட்ரோல் பங்குக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்னு எல்லாருமே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அனுப்புங்க. நிமிஷத்திலேயே பங்க் ஃபுல் ஆயிடுச்சு. நூத்துக்கணக்கான லிட்டர்ல ஒரே நேரத்துல பெட்ரோல் பம்ப் ஆகுது. நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பைக் நிக்காம போய்க்கிட்டே இருக்கு. சில பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க. அந்த நேரத்துல கிரவுட பொறுத்து நாங்க ஃபாஸ்டா கிளியர் பண்ணணும்ங்கிறதுனால 1 லிட்டர்ல இருந்து பாசிபிலிட்டி இருந்தா ஃபுல் டேங்க் வரைக்கும் நாங்க பெட்ரோல் பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் இந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை அவங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த விஷயம் சுத்தி இருக்கிற வட்டாரத்துல ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. சோ நான் தேடிக்கிட்டு இருக்கிற 2 சப்ஸ்கிரைபர்ஸை பிடிக்கிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். எல்லாரும் ஹாப்பியா? இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் விஷயமும் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க தான் இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு. வர மக்கள் தொகை போக போக அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு அதிகம்னா எங்க செக்யூரிட்டி டீமால கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு. அதே நேரம் எங்க கேமரா க்ரூவால கேமராஸை ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எங்க கையை மீறி போய்கிட்டு இருக்கு. சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு பிளான் தேவை. சோ நம்ம பங்கை இப்போ ஆன் அண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ்ல ஆபரேட் பண்ண போறோம். சோ 1 hour ஆன் அப்புறம் 1 hour ஆஃப்ல இருக்கணும். சார் இங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் நம்ம கூட்டம் எப்பவும் திறந்து இருக்க கூடாது. ஃபுல் டேங்கை இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஒன்ஸ் கிரவுட் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபுல் டேங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இமிடியேட்டா பிளான் ஆஃப் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லார் மேலயும் பிரஷர் இருக்கு. என்னோட 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா இல்லையாங்கறத பொறுத்து இது worst ஐடியாவா இல்ல பெஸ்ட் ஐடியாவாங்கிறது தெரியும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ அவங்க 2 பேர்ல ஒருத்தரோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஹாப்பி மூமெண்ட்ல எங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு புது கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆன் ஒன் கண்டிஷன், அந்த கஸ்டமர் நம்ம சேனலோட உண்மையான சப்ஸ்கிரைபரா இருக்கணும். உண்மையான சப்ஸ்கிரைபர்னா அவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம 10 வீடியோஸ்க்கு மேல ஃபுல்லா பாத்துக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெட் பார்ஸ் தான் நாம பார்க்கணும். யூடியூப் நாம பாக்குற எல்லா வீடியோஸ்க்கும் இந்த மாதிரி ரெட் பார் காட்டும். சோ யாரு நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ்ல 10க்கும் அதிகமான வீடியோஸை பாத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேம் விளையாடுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரூ சப்ஸ்கிரைபரை வீல ஸ்பின் பண்ண கூப்பிடலாம். என்னப்பா ஷார்ட்ஸ் ஸ்டைலா? இல்ல நான் வீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரியா? சரி ஃபர்ஸ்ட் ஸ்பின். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரும் பிறக்கிறது ஒவ்வொரு காரணத்துக்காக தானே தேடி இருக்கு. உனக்கு ஐடியா இருக்கா? நீ பிறந்ததே இந்த வீல சுத்தறதுக்காக தான். பார்க்கலாம் என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது. ஓ ஸ்பின்ல கிஃப்ட் வந்தவங்களுக்கு நம்பர் ஜார்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்க எடுத்த நம்பர்ல எந்த கிஃப்ட் இருக்கோ அந்த கிஃப்ட் அவங்களுக்கு தான். என்னன்னு பார்க்கலாம். ஓகே இந்த கிஃப்ட்ல சில மிஸ்ட்ரி பாக்ஸஸும் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணு. நெக்ஸ்ட் ரெடியா? 1 by 1 எல்லாரும் டென்ஷனோட விளையாடிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 10th கேமரா பார்த்து சொல்லு. 10th கிளாஸ் ரெகுலரா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கங்க. இதுதான் இவரு சொசைட்டிக்காக சொல்ற மெசேஜ். சரி அப்புறம் எதுவும் இல்ல நான் பண்ணலாம்ல. ஒரு பக்கம் கிரவுட் ஜெயிக்கணும்னு சேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தம்பிக்கு பழம் தான் கிடைக்கும். ஸ்பின் வீல்ல 1 மில்லியன் டென்ட் வந்தவங்களுக்கு 1 மில்லியன் ஃபில் பண்ணிருக்கிற டென்ட்டுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அவங்க 2 கைகளையும் செப்பரேட்டா யூஸ் பண்ணி எவ்வளவு பணம் எடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போகலாம். நோ லிமிட்ஸ். அந்த பையன் 20,000 எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். பங்க ஆன் அண்ட் ஆஃப் சைக்கிள்ல மெயின்டைன் பண்றோம். அங்க வந்திருக்கிற கிரவுட எங்க செக்யூரிட்டி டீமால பேலன்ஸ் பண்ண முடியல. என்ன வேணும்? என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? வீல் ஸ்பின் பண்றவங்க அவங்க நினைச்சது கிடைக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே நிறைய ப்ரே பண்றாங்க. ஆனா சில நேரம் பனானா
நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே பனானா வந்து உங்களுக்கு பனானாவை கையில கொடுத்து இப்படி இப்படி மேல தூக்கி காட்டுங்க, ஜெயிச்சிட்டாரே. ஆஃப்டர் ஆல் பனானாவும் ஒரு கிஃப்ட் தானே நண்பா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்க இங்க நிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இவங்கள ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவோம். போக போக ஏன் இங்க நிக்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும். வாவ், ஏஞ்சல் கிஸ் வந்தவங்க ஒரு ஏஞ்சலை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கிஸ் வேணுமா? என்ன பண்றது, வயசு அப்படி இல்லையா? கிஸ் வேணும்னு நினைக்குது. ஆனா இப்பதான் உண்மையான ட்விஸ்ட் என்னன்னு நீங்க பாப்பீங்க. செலக்ட் பண்ணவங்க ஏஞ்சலை போய் கூட்டிட்டு வாங்க. ஏஞ்சலை கூட்டிட்டு வர சொன்னதும் யார் அந்த ஏஞ்சல்னு கிரவுட் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது செக்யூரிட்டி அங்கிள் தான் ஏஞ்சல்னு. இந்த பையன் இது வரைக்கும் இவனோட வாழ்க்கையில பார்க்காத சர்ப்ரைஸ இப்ப என்ஜாய் பண்ண போறான். திஸ் இஸ் our angel. ரெடியா இருக்கியா? சூப்பர். இந்த ஏஞ்சல் கேஸ் அந்த பையனோட வாழ்க்கையில நிறைய லக்க கொண்டு வரும் நம்புறோம். ஓகே, ஹாப்பி ஆப்வியஸா எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தாலே புரியுது அந்த பையனோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லன்னு. ஒரு பக்கம் இந்த மாதிரி கேம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, மறுபக்கம் பெட்ரோல் பம்ப் ஆயிட்டே இருக்கு. எங்களை அறியாமையே இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல கஸ்டமர்ஸ் எங்க பக்கம் திருப்பிக்கிட்டோம். ஆட்டோஸ்க்கு ஃபுல் டேங்க் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அற்புதமான கேம்ஸ் விளையாடுறதுக்காக எங்களுக்கு அவங்க போன்ல ரெட் பார்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், அதாவது அவங்களோட திருப்தி விகிதம் சரித்திரத்துல இல்லாத அளவுக்கு இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து எல்லா கிஃப்ட்ஸையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி நடக்குது, இன்னொரு பக்கம் நான் யாருக்காக இதை ஓபன் பண்ணணும் அவங்க என் முன்னாடி வந்துட்டாங்க. அன்னைக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. சரி, ஏன் இவங்களுக்காக ஃப்ரீ பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண கூடாதுன்னு இத ஓபன் பண்ணிட்டோம். அங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் நான் அவங்களுக்கு ஸ்பின் வீல் சுத்துற சான்ஸ் கொடுத்தேன். நீங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாதாரண வரதானா? சரி, உனக்கு என்ன வரணும்னு எதிர்பார்க்கற? கிஃப்டா? அங்க இருக்கிற மத்த சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அவங்க நினைச்ச கிஃப்ட் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஸ்பின் வீல சுத்துனாங்க, அவங்க தேவையானதை ஜெயிச்சாங்க. ஆனா அவங்களோட உண்மையான சர்ப்ரைஸ் 18 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது என்னன்னு இப்ப எனக்கும் தெரியாது, கடைசியில தான் தெரியும். சோ அப்படி நம்ம பேங்க் திரும்ப ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் சடனா நம்ம கஸ்டமர்ஸ் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இல்லனா நீங்க போடுங்க, ஜஸ்ட் போடுங்க. போடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிட்டதால நானும் பெட்ரோல் போட ஆரம்பிச்சேன். சரி, இத நான் எப்படி ஆபரேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்னைக்குமே நோ சொன்னதா சொல்லுவேன். ஓகே, இவருக்கு ஃபுல் டாக் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் இந்த லொகேஷனை நம்ம எங்கேயும் ஷேர் பண்ணல, இருந்தாலும் நம்ம பேனர்ஸ் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி சக்சஸ் ஆச்சு. மத்தியானத்துக்குள்ள ஃபேமிலி ஆடியன்ஸும் பெட்ரோல் பங்க்குக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, நீ எல்லா வீடியோஸும் பாத்துக்கிட்டியா? சரி, உனக்கு இதுல என்ன வேணும்? சோ ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தரா வீல் ஸ்பின்னிங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பர்ரா. அவங்க எந்த அளவுக்கு மும்முரமா விளையாடுனாங்கன்னா கால்ல செருப்பு இல்லங்கறத கூட அவங்க கவனிக்கல. ஒரு பக்கம் பம்ப் ஆகுற பெட்ரோலுக்கு நாங்க சைமல்டேனியஸா பணத்தை கொடுத்துட்டே தான் இருந்தோம். இன்னொரு பக்கம் என் ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேம்ல ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிஃப்ட் ஏதாவது கிடைச்சா ஹாப்பியா இருப்பீங்களா? சூப்பர், நீங்க கேட்ட கிஃப்ட் வந்துருச்சு. இந்த குழந்தை சைக்கிள் கேட்டாளா? சைக்கிள் கேட்டியா? சரி, எடுத்துட்டு போ. ஹாப்பியா? கிஃப்ட்ஸ் அண்ட் கேஷ் வந்தவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. பனானாஸ் கிடைச்சவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்க. கடைசில பழத்தை கொடுத்துட்டாங்க. அண்ட் கிஸ் கிடைச்சவங்க சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஐயோ, ஒட்டிக்கிச்சு. சரி, வீட்ல கேட்டா நீ இப்ப என்ன சொல்லுவ? இவங்களோட லக்க யாராலையும் தடுக்க முடியாது. கடைசியில அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, மீச கொஞ்சமா குத்துதான். ஸ்பின் வீல்ல ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல பேருக்கு கேஷ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளோட இந்த அற்புதமான பெட்ரோல் பங்க பத்தி சுத்தி இருக்கிற ஊர்லயும் தெரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்குனா சில பேர் பொன்னாட பத்தி பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஐயோ, என்ன பண்றீங்க? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு? சரி, ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. நிறைய ஏழை குடும்பங்களுக்கு உதவிகள் பண்ணிருக்காரு. பெஸ்ட் பெட்ரோல் பங்க் நமக்கு தான் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. சோ இதே வேகத்துல சில பேர் வந்து வீல சுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன பணம் வேணுமா? என்ன வாங்க போற? அக்வேரியமா? எவ்வளவு பெரிய அக்வேரியம்? சரி, சுத்து. ஓகே, டைம் ஆக அங்க கிரௌடும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. கேமராஸ்க்கு வியூ கிடைக்க மாட்டேங்குது. அங்க இருக்கிற ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நம்ம நினைச்சது நிஜமாயிடுச்சு. நம்ம பெட்ரோல் பங்க் சென்சேஷனல் ஆயிடுச்சு. எந்த அளவுக்குனா பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம பெட்ரோலுக்காக வெயிட் பண்ற அளவுக்கு பெட்ரோலுக்காக வந்த கஸ்டமர்ஸ் பணத்தை ஜெயிக்கிறதுலயும் அப்புறம் அதை கவுண்ட் பண்றதுலயும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அப்புறம் எங்களோட விஐபி கஸ்டமர்ஸ்க்கு வீல சுத்தாமலேயே அவங்களுக்கு தேவையான ஆக்சஸ கொடுத்துட்டோம். ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தரா வந்து நிறைய அற்புதமான கிஃப்ட்ஸையும் கேஷையும் ஜெயிச்சாங்க. நம்ம ஃப்ரீ பெட்ரோல் பங்கால நிறைய அற்புதம் நடந்துச்சு. காமன் மேனோட முகங்கள்ல சந்தோஷம் தெரிஞ்சது. கஸ்டமர்ஸ் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து வீல ஸ்பின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பனானாஸும் கிஸ்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்படி வீல் ஸ்பின்ல ஜெயிச்சவங்க அவங்களுக்கு தேவையான கேஷை எடுத்துட்டு போறாங்க. கிரௌட் எல்லாம் எக்ஸைட்மெண்ட்ல மணி டென்ட்டை தாடி முன்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க.
இன்னும் கொஞ்சம் கேஷ் இருக்கு. ஆனா எல்லாரோட சேஃப்டிக்காக மணி டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மளோட மோஸ்ட் வாண்டட் சப்ஸ்கிரைபர் மறுபடியும் சான்ஸ் கேட்டான். ஒய் நாட்? எப்படி இருந்தாலும் மோஸ்ட் வாண்டட் சப்ஸ்கிரைபர் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணா. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சர்ப்ரைஸ் அவங்களுக்கு இருக்குன்னு. சரித்திரத்துல எந்த பெட்ரோல் பங்குக்கும் போகாத அளவுக்கு ஃபீமேல் கஸ்டமர்ஸ் நம்ம பெட்ரோல் பங்குக்கு வராங்க. அந்த கிரௌட செக்யூரிட்டிஸால ஹேண்டில் பண்ண முடியல. கிரௌட் வரும்னு தெரிஞ்சதா முதல்ல நம்ம ரோப்ஸ் வச்சிருக்கலாம். நம்ம ஓபன் பண்ண பேங்க் எக்ஸெப்ஷனல் ஹிட் ஆச்சு. இன்னும் 4-5 கிஃப்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாரோட சேஃப்டியும் கருத்துல கொண்டு நாங்க கேம் க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் அவங்க ஜெயிச்ச கிஃப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அவங்க வாழ்க்கையிலயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி, இது ஒரு மறக்க முடியாத தருணமா அமைஞ்சது. ஆனா என்னால இன்னும் நிம்மதியா தூங்க முடியல. பெட்ரோல் ரேட் இன்னும் அதிகமாயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ண போறாங்க? அவங்கள நான் தனியா எப்படி விடுவேன்? இனி அவங்களுக்கு பெட்ரோலுக்கு சம்பந்தமே இல்லாத எலக்ட்ரிக் பைக்ஸை கிஃப்ட் பண்ணோம். அதுக்காக நெக்ஸ்ட் டே கூப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். சாதாரண வில்லேஜ்ல இருந்து வந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் கூட சேர்ந்து ஸ்னூக்கர் விளையாடுறாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. எந்த அளவுக்குனா திரும்பவும் சின்ன பசங்களா மாறிட்டாங்க. தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். நம்ம சேனல்ல இருக்கிற அவங்களோட ஃபேவரட் வீடியோஸை மறுபடியும் என் கூட சேர்ந்து பார்த்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த சர்ப்ரைஸ் என்னங்கறத பத்தி அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. பிளைண்ட் ஃபோல்ட் கழட்டி சர்ப்ரைஸ்னு சொன்னதும் ரெஸ்டாரண்ட்ல டின்னர்னு நினைச்சாங்க. அது உங்களுக்கு இல்ல. சர்ப்ரைஸ் அது கிடையாது. பின்னாடி இருக்கிறது அவங்க சர்ப்ரைஸ். அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரெக்க முளைச்சிடுச்சு. இனி பெட்ரோலால அவங்கள தடுக்கவே முடியாது. இது எலக்ட்ரிக் பைக்ஸ், உங்களுக்கு பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே இருக்காது. எதிர்பார்க்காத இந்த சர்ப்ரைஸால அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எழுதின லவ் லெட்டர் மாதிரி. நான் அவங்களை எவ்வளவு லவ் பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்ணேன். அவங்க அன்புக்காக, பாசத்துக்காக எவ்வளவு வேணாலும் பண்ணுவேன். எவ்வளவுனா என் பேங்க் பேலன்ஸ் 0 ஆனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு. எங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படாது. இப்ப என்னால நிம்மதியா தூங்க முடியும்.